லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநிலங்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையிலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். முன்னதாக பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக திமுக எம்பிக்கள் பேசி வந்தனர். அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி அளிக்காததை கண்டித்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முன்னதாக தமிழக மீனவர்கள் கைது விவகாரமும் அங்கு எதிரொலித்திருந்தது. தற்போதைய விவரம் என்ன? மத்திய அரசு கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நிவாரண நிதி அளிக்கவில்லை என கண்டனம் தெரிவித்து திமுக எம்பிக்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இது குறித்து பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது. இருந்த போதிலும் இன்னும் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி அளிக்கப்படவில்லை என புகார் அளித்து மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். அவருடன் திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல மக்களவையிலே மீனவர்கள் விவகாரத்தில் திமுக வெளிநடப்பு செய்தது. இன்று காலையிலே தமிழக மீனவர்கள் நலன் காக்கவில்லை எனவும் அடிக்கடி மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுகிறார்கள் எனவும் புகார் அளித்து திமுக நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு தலைமையிலே வெளிநடப்பு செய்தார்கள். ஆகவே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று திமுக 2 அவைகளிலும் வெளிநடப்பு செய்திருக்கிறது. இத்துடன் மக்களவை தேர்தலுக்கு பிறகுதான் நாடாளுமன்றம் மீண்டும் கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.